அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் அன்பாக்ஸ் வித் சபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான். என்ன ப்ராடக்ட்னா, மீஷோலேருந்து நான் வாங்கின இந்த ஸ்ப்ரோட்ஸ் மேக்கிங் பாக்ஸோட டீட்டெயில்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரோட்ஸ் அப்படின்னால எனக்கு ஞாபகத்துக்கு வரது பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில், அதாவது நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஸ்கூலில் ஸ்ப்ரோட்ஸ் மேக் பண்ணுறது தான் ஒரு ப்ராஜெக்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ப்ராஜெக்ட்னா இந்த ஸ்ப்ரோட்ஸ் மேக்கிங் தான். ஸோ அதை வந்து நான் அந்த டைமில் ஈர துணியில் வந்து பயிர் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரோட்ஸ் வந்து முளைச்சி வந்திருந்தது. அதோட ஒரு ஆல்டர்னேட் ஒரு ஆப்ஷன் அப்படின்னா தான் இந்த ஸ்ப்ரோட்ஸ் மேக்கிங் பாக்ஸு. இதை வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்ப்ரோட்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த மாதிரியான ப்ராடக்ட் அன்பாக்சிங், ரிவ்யூ வீடியோஸ், ஷாப்பிங் ஹால், ஷாப்பிங் பிளாக் வீடியோஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். மீஷோவில் இதோட ரேட் 133 ருபீஸ்க்கு இருந்தது. நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணனால 122 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 160 இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் வந்து கம்மியாகும். பாக்ஸோட டாப்பில் இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓடோர் ஃப்ரீ அண்ட் ஹைஜீனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் மொத்தம் 3 சைஸஸில் கிடைக்கிது: ஸ்மால், மீடியம், லார்ஜு. நான் வாங்கியிருக்க சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம். பாக்ஸோட மெட்டீரியல் நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பயிர் முளை கட்டலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கொண்டக்கடலையும் பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் தனித்தனி பவுலில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா அது ஊறி வரும்போது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். தண்ணி நிறைய ஊற்றினா தான் நமக்கு நல்லா ஊறி ஸ்ப்ரோட்ஸ் முளைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த பயிர் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணலாம், மொச்சப்பயிறு, கம்பு, கேழ்வரகு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நிறைய சத்து இருக்கக்கூடிய, ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இருக்கக்கூடிய நல்ல பயிர் வகைகள் தான். கண்டிப்பாக நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். பட் எல்லா பயிரையுமே ஒன்றா சேர்த்து ஸ்ப்ரோட்ஸ் பாக்ஸில் போடாமல் செப்பரேட்டாக தான் போடணும். ஓகே, பயிரை பாக்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது எத்தனை பேர் கையிலேருந்து மாற்றி வந்திருக்கு நமக்கு தெரியாது. ஜெம்ஸ் இருக்கலாம், பாக்டீரியாஸ் இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நான் வாங்கியிருக்க இந்த மீடியம் சைஸ் பாக்ஸில் மொத்தம் 3 கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2லேயும் நாப் இருக்கும். அடியில் இருக்கிற பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாப் இருக்காது. அந்த நாப் இல்லாத இந்த பாக்ஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 3/4 பாக்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாப் இருக்கிற அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். எல்லா கடலையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாபை சுற்றியுமே ஒரு 1/4 இன்ச் அளவுக்காவது கேப் இருக்கணும். அதே மாதிரி நாப்பு நல்லா டைட்டாக மூடி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கணும். ஓகே, அடுத்த பாக்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, 2 நாபும் ஆப்போசிட் சைடில் இருக்கணும். அதாவது கீழே இருக்க பாக்ஸில் இருக்க நாபும் இப்போ வைக்கிற பாக்ஸில் இருக்க நாபும் டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கணும். சேம் அதே மாதிரி நாப்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம பச்சை பயிரையுமே நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் சேம் கொண்டக்கடல் மாதிரியே எல்லாத்தையுமே தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த நாப்பை சுற்றி 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 டே ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும். இடையில திறந்து பார்க்குறது அதெல்லாம் எதுவும் வேணாம். ஜஸ்ட் இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஓகே, 1 டே ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்ப்ரோட்ஸ் வந்து முளைச்சி வந்திருக்குன்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா ஸ்ப்ரோட்ஸ் வந்து வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வந்திருக்கு. ஜஸ்ட் லைட்டாக தான் வந்து முளைச்சிருக்கு. ரொம்ப பெரிய அளவுலலாம் ஸ்ப்ரோட்ஸ் வந்து வரலை. நம்ம கொண்டக்கடலையும் செக் பண்ணலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சேம் அதே தான், ஜஸ்ட் லைட்டாக வந்திருக்கு, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் வரல. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய குவான்டிட்டியில் எடுத்துகிட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த டைம்லேயே நமக்கு நல்ல ஸ்ப்ரோட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம மறுபடியும் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாப்லாம் கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. மறுபடியும் வந்து ஒரு 1/2 டே வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டேக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே எனக்கு ஸ்ப்ரோட்ஸ் கிடச்சிருந்தது. நல்லா முளைச்சி வந்திருக்குது. எனக்கு இது பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம கொண்டக்கடலையும் செக் பண்ணிடலாம் எப்படி எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ப்ரோட்ஸ் முளைச்சி வந்திருக்குன்னு. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரோட்ஸ் பெருசாக வந்து முளைச்சி வந்திருக்கு.
இதை நீங்கள் குக் பண்ணி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். குருமா வைக்கலாம், சப்பாத்தி இட்லிக்கெலாம் குருமா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெறும் கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு அது கூட இந்த பயிரை ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்ப்ரவுட்ஸை எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுமே சாப்பிட்லாம். குழந்தைங்க, அடல்ட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ், வயசானவங்க, டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப 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 ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்க போகுது. இந்த ஸ்ப்ரவுட்ஸை நீங்கள் உங்களோட டெய்லி சாப்பாட்லேயோ அப்படி இல்லைனா வாரத்தில் 3 நாளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாதத்தோட ஒரு கப் அளவுக்கு நீங்கள் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த்தில் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.